உள்ளாட்சி அரசு செய்தியால் இணைவோம். வணக்கம். உள்ளாட்சி அரசு செய்திகள் வாசிப்பது சரவணன். சட்டமன்ற உறுப்பினர் கார்த்திக் கோவை மாநகராட்சி 52வது வார்டில் 1500 ஏழை எளிய மக்களுக்கு நிவாரணப் பொருட்களை வழங்கினார். கொரோனா வைரஸ் தாக்குதலிலிருந்து மக்களை காக்கும் பொருட்டு மத்திய மாநில அரசுகள் ஊரடங்கு அறிவித்தது. இந்த ஊரடங்கு அவசரமாக மக்களுக்கு எந்த முன்னறிவிப்பும் இன்றி அறிவிக்கப்பட்டதால் தினக்கூலி தொழிலாளர்கள், தூய்மை பணியாளர்கள் பெருமளவில் பாதிக்கப்பட்டனர். இதன் காரணமாக திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின், திமுக மாவட்ட பொறுப்பாளர், செயலாளர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள், நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பொதுமக்களின் நலன் கருதி நிவாரணப் பொருட்கள் மற்றும் பாதுகாப்பு உபகரணங்கள் வழங்க வேண்டும் என்று உத்தரவு பிறப்பித்தார். அதன் அடிப்படையில் தமிழகம் முழுவதும் ஊரடங்கு ஆரம்பித்த நாள் முதல் இன்று வரை திமுகவினர் மக்களுக்கு தேவையான அரிசி, பருப்பு மற்றும் அத்தியாவசிய பொருட்களை நோய் தொற்று ஏற்படாத வண்ணம் சமூக இடைவெளி விட்டு வழங்கி வருகின்றனர். அதன் தொடர்ச்சியாக காந்திபுரம் பகுதி கழகத்திற்கு உட்பட்ட கோவை மாநகராட்சி 52வது வார்டில் பணிபுரியும் 1500 ஏழை எளிய மக்களுக்கு அரிசி, பருப்பு மற்றும் அத்தியாவசிய பொருட்களை மாவட்ட பொறுப்புக்குழு உறுப்பினர், முன்னாள் கவுன்சிலர் நந்தகுமார் முன்னிலையில் கோவை மாநகர் கிழக்கு மாவட்ட பொறுப்பாளரும் சட்டமன்ற உறுப்பினருமான கார்த்திக் வழங்கினார். அப்போது காந்திபுரம் பகுதி கழக செயலாளர் சேதுராமன், முன்னாள் கவுன்சிலர் ரவி, கணபதி சர்மா, கோவிந்தராஜ், குமரன் சுப்பிரமணியன், நித்யானந்தன், சண்முக சுந்தரம், இளங்கோ, மாணிக்கம், சகாயராஜ் ஆகியோர் உடனிருந்தனர்.